நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். நம்ம கூட டாக்டர் வி ராஜ்குமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. சார், நம்ம நேயர்களுக்கு இந்த வார பலன்கள் எப்படிப்பட்டதா அமைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சார்? ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபேஸ்ட ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது திங்கள் முதல் ஞாயிறு வரை வார ராசி பலன்கள் என்ற வகையிலே இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு, என்ன பண்ணணும், எப்படி இருக்கு, மேஷராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்கு. இதுக்கு இப்ப இந்த வார ராசி பலன்ல முக்கியமாக சில மாற்றங்களை, கிரக மாற்றங்களை நம்ம பார்க்கிறோம். குரு மாற்றம் இருக்கு. ஸோ இந்த குரு மாற்றத்தினால எப்படி என்னென்ன இந்த வாரத்தில் எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கும், அடுத்தடுத்து நீங்கள் என்னென்ன பண்ணணும், உங்கள் வேலை எப்படி இருக்கும், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குடும்பத்துக்கு அடுத்த குழந்தைகளுடைய படிப்பு, செலவுகள், வரவு செலவு, பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எதில் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப பண விஷயங்கள்லாம் எப்படி இருக்கணும், என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதில் விவரமாக இந்த வார ராசி பலனை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இது சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த விஷயத்தில் கொஞ்சம் நம்ம கவனம், அதாவது கண்ணு கட்டின பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறது வேஸ்ட்டு. அதாவது நம்ம இருக்கோம், நம்ம ஒரு முன்னாடி நம்ம தெரிஞ்சு நம்மள விஷயத்த நம்ம சில விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், ப்ரிகாஷன்ஸ் தான் நம்ம எப்படி நம்ம எப்படி நமக்கு உடல்நிலை சரியில்லைன்னா நம்ம எப்படி மருந்து மாத்திரை எடுத்துக்கிறோம், அந்த மாதிரி தான் நம்ம இப்போ அடுத்த வாரம் வருதா நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்களா, ஸோ அதுக்கு முன் உதாரணமாக அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருந்துட்டாலே உங்களுக்கு சிறப்பு. நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் சொல்லுவாங்க. கோள்னு கிரகம். இந்த கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பிறந்த ஜாதகப்படி கிரகங்கள் ஒன்று ஒரு இடத்துல இருக்கும். சில கிரகங்கள் வக்கரகதியில் இருக்கும். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு. அப்போ நம்ம சுய ஜாதகப்படி நமக்கு சில விஷயங்கள் மாறும். இப்போ மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு அது கரெக்டாகவும் இருக்கும். அப்போ நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் ஒரு முறை நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து, சார் நான் உங்களுடைய சேனலில் நான் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தேன், எனக்கு இப்போ இந்த பிரச்சனையில் நான் இருக்கேன், இதுதான் என்னுடைய ஜாதகம், ஸோ இதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருக்கும், ஸோ அடுத்து என்னோட 5 இயர்ஸ் என்னோட கெரியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். விருச்சிக ராசி நேயர்களை, விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு? கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி. விருச்சிக ராசி பொறுத்த அளவில் 5ல் சனி அபவாதம் என்பார்கள். எல்லா விஷயத்துலையும் சக்ஸஸ் பண்ணுற நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல தேவையில்லாமல் கெட்ட பேர் வாங்குவீங்க. சிப்ளிங்ஸ்க்குள்ளெல்லாம் சண்டைகள் இருக்கும், சிறு சிறு சண்டைகள், சிறு சிறு மன வருத்தங்கள் இருக்கும். கூடியமான வரையில் விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு ஒரு மெயினான விஷயம் சந்தேகப்படுறது. இந்த சந்தேகம் இல்லாமல் இருந்தால் சிறப்பு, சந்தேகப்படாமல் இருப்பது சிறப்பு. 1. 2வது, சில விஷயத்தில் அலட்சியம் காட்டக்கூடாது. ஸோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பேசி அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் சிறப்பான பர்சன். ஏன்னா நீங்கள் எப்போதுமே விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஆழமான சிந்தனை, நல்ல ஒரு மனம். அதாவது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மட்டும் பழிவாங்கும் உணர்ச்சி அதிகமாக இருக்கும். ஒரு முறை முடிவு செய்தால் பின்வாங்க மாட்டார்கள். ஒன்ஸ் யூ டிசைட் யூ ரேர்லி ஸ்டெப் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ சில விஷயங்கள் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள் தான் விருச்சிக ராசி. அதில் இந்த வார ராசி பலன் அப்படின்னு பார்க்கும்போது 76% நல்லா இருக்கு, 24% கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு. உடல் நலத்தில் கவனமாக இருங்க. மூட்டு வலி, கீழ் வயிற்று வலி, சிறுநீர் பாதை பிரச்சனை, ஹார்மோன் இம்பேலன்ஸ், இதெல்லாமே இருக்கு. ஸோ உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 2வது, இளநீர், கொஞ்சம் பழங்கள், இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு பழகிக்கோங்க. பழக்கம் இல்லைன்னா பழகிக்கோங்க. வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். மறைமுக போட்டி இருக்கும், ஆனால் நல்லா உங்கள் திறமை வெளிப்படும். புதிய ப்ராஜெக்ட், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க. 5ல் சனி அபவாதம் என்பார்கள். தேவையில்லாமல் கெட்ட பேர் வரும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தால் பிரச்சனையே இல்லை. என்னைக்கு நம்ம அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்கிறோமோ அப்போ தான் பிரச்சனை வரும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அதை மட்டும் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 1. குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் பேசப்படலாம். நீ அப்படி பண்ணின, நீ இதை பண்ணின, அதை விட்டுருங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். திரும்ப அந்த மாதிரி ஒரு பேச்சு வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. நீ அப்படியா, நீ மட்டும் சரியா, நீ மட்டும் அப்படியா இப்படியா அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அமைதியாக நடந்தால் நல்ல தீர்வு கிடைக்கும். 1. தம்பதிகளுக்குள் சந்தேகம் தவிர்க்க வேண்டும். தம்பதிகளுக்குள் ஒத்துமை, பேச்சுவார்த்தைகள் பேசி எதுவாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை தீர்வு எடுத்துக்கணும்.
அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் எல்லாமே ஒரு சிறப்பாக இருக்கிறதுக்கான ஒரு வழிவகுக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விவாகரத்து சில விஷயங்கள்லாம் வந்து லேட்டரான் ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். திருமண விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் எடுக்கலாம். விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்து குரு அப்படிங்கிற மாதிரி வெளிநாடு வாய்ப்பு. இனிமேல் கொஞ்சம் எல்லாமே நல்லா இருக்கு. கொஞ்சம் நம்ம வாய் நமக்கு எதிரி ஆயிடக்கூடாது, அது மட்டும் பார்த்துக்கோ. நம்ம வாய் நமக்கு எதிரி ஆயிடக்கூடாது, அது மட்டும் நீங்க பார்த்துக்கோ இந்த வாரத்துல. அடுத்ததா வந்து பாத்தீங்க, ஏன்னா நீங்க ஏதாவது சின்னதா சொல்ல போக அது பெரிய பிரச்சனையா வரும். நம்ம கம்முன்னு இருந்தா கூட பிரச்சனை வராது. நீங்க ஏதாவது ஒன்று சொல்ல போக அது ஈர் பேனாகி பேடு பெருமாள் ஆகுதுன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி சின்ன விஷயத்த பூதாகாரமா இருக்கும். அதனால அது எப்படி கொஞ்சம் பாசிட்டிவா கொண்டு போகணுமோ அந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னு சொன்னா லைஃப் நல்லா இருக்கும். பெண்கள் நல்ல சிறப்பா இருக்கு. வண்டி வாகனத்துல கவனமா இருங்க, கவனமா போங்க. தாயார் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தூரதேச பயணங்கள்லாம் உண்டு. நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் விருச்சிக ராசிக்கு உண்டு. கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி சிறப்பாக இருக்கு. அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி இன்னும் சிறப்பாக இருக்கு. அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள்லாம் கொண்டு போங்க, நல்லா சிறப்பாக வருவீங்க. இந்த விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கு. சில விஷயத்துல டிசப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மைண்ட் அளவுல கொஞ்சம் சரியா இல்லாம இருக்கு. அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி சுமங்கலி சாபம் அப்படிங்கிற மாதிரி பெண் சாபமா இருக்கு. சில விஷயத்த சரிப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நல்லது. அம்மன் வழிபாடு நிறைய பண்ணுங்க. துர்க்கை அம்மன் வழிபாடு நிறைய பண்ணுங்க. முருகப்பெருமான் வழிபாடு நிறைய பண்ணுங்க. மலை மேல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மலை ஏறி போய் இந்த முருகப்பெருமான தரிசனம் பண்ணுங்க முடிந்தால். அப்படி இல்லைன்னா கீழே முருகனை தரிசனம், முடிந்தா மலை ஏறி போய் சுவாமி தரிசனம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கீழே இருக்கக்கூடிய முருகனை தரிசனம் பண்ண கூட தப்பு கிடையாது. மலை மேல இருக்கக்கூடிய முருகனை தரிசனம் பண்ணினால் இன்னும் சிறப்பு. விருச்சிக ராசி பொறுத்த அளவுக்கு டைம் கிடைச்சதுன்னு சொன்னா அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார் தரிசனம் கூட பண்ணுங்க. ஸோ சில விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் மூதாதையர் வழிபாடு பண்ண போகிறீங்க. சில விஷயங்கள்லாம் வரப்போகிறது, அதெல்லாம் நல்லா சிறப்பாக பண்ணுவீங்க. சிறு மனக்கசப்புகள் வரும், சரியாயிடும். ஸோ வழிபாடு அப்படிங்கிறது கொஞ்சம் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு சிறப்பாக பண்ணுங்க. சுபம். இதுவரைகள் நாம் பார்த்தது வார ராசி பலன் என்ற வகையிலே திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இது வந்து பொது பலன்கள் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்கள். யாரையும் குறிப்பிட்ட இந்த ஜாதகத்தை குறிப்பிட்டலாம் கிடையாது. 12 ராசி பரியந்தம் பொது பலன். ஸோ இந்த பொது பலன் எப்படி இருக்கும் அதை தான் நம்ம சொல்றது. ஸோ இந்த பொது பலன்கள் சில பேருக்கு அப்படியே பழிக்கும், சில பேருக்கு ஒன்று ரெண்டு 3 விஷயங்கள் சரியா இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய அப்போ சுய ஜாதகத்தை எப்போதுமே நம்ம பார்த்து, எப்போதுமே சுய ஜாதகத்தை வருஷத்துல 1 முறையோ 2 முறையோ நம்ம பார்த்து, நம்ம எப்படி கிரகநிலை மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், நம்ம ஜாதகத்துக்கு நம்ம என்ன ஸ்லோகம் சொல்லணும், எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும். அதாவது என்னைக்குமே நம்ம தெய்வ வழிபாடு செய்யறதுனால நம்ம குறைய போறது கிடையாது. ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 5 நிமிடமாவது தெய்வத்தை நினைக்கணும் அப்படின்னு சொல்றது. எவ்வளவுதான் அறக்க பறக்க வேலைக்கு போனாலும் ஒரு 5 நிமிஷமாவது தெய்வத்தை நினைக்கணும் அப்படின்னு சொல்ல. அப்ப அந்த தெய்வத்தை நினைக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்போ நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுறது, விளக்கு ஏற்றுறது, சுவாமி கும்பிட்றது, இதெல்லாம் வந்து வீண் போகாது. என்னைக்குமே அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை, ரெண்டுமே இல்லாதவளுக்கு எந்த உலகமும் கிடையாது. நீங்கள் செய்கிற புண்ணியம், நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தீபம் ஏற்றினாலும், ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்து ஆலயம் தொழுவது சாலவம் நன்று, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யாராவது நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்கன்னா உடனே அதை கேட்டுக்கிறது, சொல்றது, கிரகிச்சுக்கிறது, இதெல்லாம் நல்ல விஷயங்கள். அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்து, நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன். உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி, ஸோ சார் நான் குருக்கள் கிட்ட பேசணும், ஸோ எனக்கு அப்பாயின்மெண்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷமோ 25 நிமிஷமோ ஒரு வீடியோ காலையோ ஒரு நார்மல் காலையோ நீங்கள் பேசுனீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் ஜாதகத்தை படி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு நோட்டு பேனை எடுத்து வச்சுக்கோங்க, முழுமையாக இது பண்ணிக்கோங்க, இல்லை ரெக்கார்டிங் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு முழுமையாக சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. சுபம். வாழ்க வளமுடன்.